கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் தேவனுடைய ஊழியம் என் ஊழியம் என்ற ஒரு பொதுவான தலைப்பின் கீழாக அநேக பாடங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் இந்த வாரம் 11ஆம் பாடம் சந்திக்கப்படாதோருக்கு ஊழியம் பாகம் 2 என்ற தலைப்பின் கீழாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர். பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நேசமிகு பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ அநேக பாடங்களை எங்களுக்கு நீர் ஒருவராய் பெருவராய் இருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் எங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் சந்திக்கப்படாத ஜனங்களுக்கு எங்களுடைய ஊழியம் என்ன என்கிற காரியத்தை குறித்து கற்றுக் கொடுக்க இருக்கிறீர். அப்படிப்பட்ட பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிறைந்து இருக்கட்டும். அப்பா, இந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போதகரோடு அப்பா உம்முடைய கரம் இருக்கட்டும். எரேமியாவினுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை வைத்தது போல பேசுகிற போதகரோடு அப்பா நீர் உடனிருந்து உம்முடைய வார்த்தைகளை பேச வேண்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர் மூலியமாய் வெளிப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். முழுமையாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையும் பிரசன்னமும் வழிநடத்துதலும் முழுவதுமாக எங்களோடு கூட இருக்க வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான நாமத்தினாலே ஜெபித்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தேவனுடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இதே தலைப்பின் கீழாக கூட பாகம் 1 போன வாரம் நம்ம படித்தோம். அதுலேயே பாகம் 2 இந்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கான ஒரு சின்ன முன்னுரையும் இந்த வாரத்தினுடைய மனப்பாட வசனம் என்ன அப்படிங்கிறதையும் குறித்து நீங்கள் சொல்லுங்கள். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை தாங்கி இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய தெய்வீக காவல் நம்மோடு கூட இருந்து 11வது பாடத்தை படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 11வது பாடம் 10வது பாடத்தினுடைய இன்னொரு பாகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10வது பாகத்தினுடைய இன்னொரு பரிணாமமாய் இந்த 11வது பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். 10வது பாடம் என்ன படித்தோம்னா, அத்தேனே பட்டணத்தில் பவுல் எப்படி ஊழியம் செய்கிறார், ஊழியத்தை எப்படி துவங்குகிறார், தன்னுடைய நண்பர்கள் விட்டு சென்ற அந்த கொஞ்ச நேரத்தில் அவர்கள் வரும் வரைக்கும் அவர் அங்கே கடந்து சென்று ஒரு கான்டெக்ஸ்ட் வேலை செய்யனா அங்கே நடக்கக்கூடிய அந்த நிலையை புரிந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து எப்படி அந்த அத்தேனே பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை நம்ம காண்பித்தோம். கிறிஸ்துவை நம்ம உதாரணமாய் கொண்டு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த ஊழியத்தின் நாட்களில் அவர் எப்படி புறஜாதிகளை சந்தித்தார், அவர் எப்படி ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை ஈர்த்து கொண்டார், அவர்களோடு கூட என்ன பேசினார், எங்கெல்லாம் கடந்து போனார் என்று சொல்லி இந்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய பாடத்தை கூட நம்ம படிக்க போகிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்போ வேலையாட்களாய் நாம் ஆண்டவருக்காய் என்ன பண்ணலாம் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். பாடத்தினுடைய மனன வசனம் மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்ற ஒரு மனப்பாட வசனம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மனப்பாட வசனம் எதற்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வார பாடத்தில் நம்ம இந்த பரிணாமத்தை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் புற தேசங்களுக்கு எப்படி ஊழியத்திற்கு கடந்து போனார், அங்கே என்ன யுக்திகளை பயன்படுத்தினார், நாம் என்ன யுக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் படிக்க இருக்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு அருமையான முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்குள்ளே வருவோம். தூர தேசங்களுக்கான ஊழியம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது தூர தேசங்களுக்கான ஊழியம் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தூர தேசம், அங்கே நம்ம எதுக்காக போகணும் அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம். சரி, நல்ல
அழகான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கிறீங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அதே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இப்போ அவர் இந்த எல்கையில் மாத்திரம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தெரிகிறது. அப்போ தீரு சீதோன் பட்டணங்களுக்கு எதிர்க்கு கடந்து போனார், கெனசரேத்திற்கு எதிர்க்கு கடந்து போனார். இல்லை, நம்ம வேதத்தில் வாசிக்கக்கூடிய எருசலேம் இல்லாமல் இஸ்ரவேல் தேசம் இல்லாமல் கடந்து போன எல்லாவற்றுக்கும் ஏன் ஆண்டவர் கடந்து போகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து இப்போ என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழிநடத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை ஆண்டவர் இந்த 5வது வசனத்தில் பேசுகிறார். இந்த 5வது வசனத்தில் பேசின இந்த கூட்டம் 4லிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்போ என்ன செய்யப்படுது என்று சொன்னால், சோதிக்கும்படியாய். இப்போ இந்த பொன் சோதிக்கப்பட வேண்டும், இந்த பொன்னாய் துலங்க வேண்டும். இந்த பொன் சாதாரணமாக மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறது, அது ஜொலிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த பொன் கடந்து வரப்படுவதற்கு இந்த பொன் புடமிடப்பட வேண்டும். இப்போ புடமிடப்படுவதற்காய் ஆண்டவர் இந்த கூட்டத்தை இருக்கும்படியாய் அனுமதிக்கிறார். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, 6வது வசனம் வாசிக்கிறேன், அவர்களுடைய குமாரர் குமார்த்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்போ இதுதான் பிரச்சனை, அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டில் அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கக்கூடாது என்று சொல்கிறது. இப்போ அந்நிய நுகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், தொழுகையில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த பொன் துலங்கப்படாதபடிக்கு இந்த பொன் கருகி போகிற ஒரு நிலைமையை காண முடிகிறது. இன்னொரு வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். இப்போ ஆசை மாறுது. இப்போ இதில் நல்லா நம்ம நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாய் ஒரு முன் உதாரணத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் வைக்கிறாரு. தூர தேசத்திற்கு போக பிரயாசப்படுகிற நாம், அத்தேனே பட்டணத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி விக்கிரக கோட்டை மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிற நாம், பவுல் அங்கே கடந்து போகிறாரு. அத்தனை விக்கிரகங்களுக்கு நடுவில் அறியப்படாத தெய்வத்தை அறிவிக்க வந்தேன்னு சொல்கிறாரே தவிர அறியப்படாத தெய்வத்துக்கு போய் தொழுது கொள்ளலை. அறிவிக்கிறார், இந்த ஆலயத்தில் அவருக்கு இந்த கோயில்கள் அவர் குடியிருக்கிறது இல்லை என்று சொல்லி கடைசியாக புத்தி சொல்லி அங்கேருந்து அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை பிரித்தெடுக்கிறார். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ராஜா ஆசைப்படுகிறார், ஆசை வைக்கிறாரு. ஆசையோடு நிறுத்தி கொள்ளாமல் 5வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், சாலமோன் சீதோனியரின் தேவிகளாகிய அஸ்திரோத்தையும் அம்மோனியரிடத்தில் அருவருப்பான மில்கோமையும் பின்பற்றினான் என்று வாசிக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு எச்சரிப்பு, ஆசிரியர் நமக்கு முன்னால் ஒரு எச்சரிப்பு வைக்கிறாரு. அந்நிய நுகத்தோடு போகக்கூடாது. அங்கே ஊழியத்திற்காய் கடந்து போகிற நீங்கள் ஒருவேளை பவுலார் சொல்லுகிற பிரகாரமாய் அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அவர்களோடு கூட படுத்துக்கொள்ளலாம், அவர்களோடு கூட எழுந்து கொள்ளலாம், அவர்களோடு கூட சத்தியத்தை சொல்லலாம். அவனை நம்முடைய மார்க்கத்தான் ஆக்குவதற்காக கர்ப்ப வேதனைப்பட்டு இழுக்கலாம். ஆனால் நம்ம போய் அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது, பின்பற்றி விடக்கூடாது. ஒரு எச்சரிப்போடு கூட
இந்த இந்த பாடத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். நான் ரொம்ப கவனமாக கடந்து போக வேண்டும். என்னுடைய நிலையை புரிந்து என் ஆவிக்குரிய நிலையில் நான் கடந்து போக வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, தூர தேசத்திற்கு ஊழியத்திற்கு கிளம்புறோம். இப்போ தூரிய தேசத்திற்கு கிளம்பக்கூடிய நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் கற்பாரையாகிய கிறிஸ்து மேலே நிற்கணும். இந்த தூர தேசம் என்பது ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கிற அத்தனை பேரை மீட் பண்ணக்கூடிய தூரமாய், ஆண்டவர் விட்டு தூரமாய் இருக்கிறவர்களுக்கு நம்ம அவர்களை கிட்டி சேர்வதற்கு நம்ம எந்த எல்லைக்கு போனாலும் அது தூர தேசமே. ரொம்ப ஒரு அருமையான நல்ல விளக்கம் பாஸ்டர். இப்போது நம்ம அடுத்த திங்கட்கிழமை பாடத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அறுவடை செய்யத்தக்கதாக திரளான மக்களை தேடி போக நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப அழகான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 35 முதல் 38 வசனங்களில் இதை குறித்து பேசப்படுகிறது. 37வது வசனம், தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்றார். இப்போ ரொம்ப அழகா, இப்போ நான் தூரதேசத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு தோணக்கூடிய ஒரு தோணல் என்னவா இருக்குது? சாத்தான் எனக்கு முன்னால் என்ன வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு காலங்களில் இந்த வேதம் எபிரேய பதத்தில் மாத்திரம் இருந்தது, கிரேக்க பதத்தில் மாத்திரம் இருந்தது. அது கொஞ்சம் மொழிபெயர்ப்பானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகளுக்கு இது மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கிறதுக்கு நிறைய உபகரணங்கள் இன்னைக்கு வந்து விட்டது. டிவி வந்துருச்சு, மொபைல் ஃபோன் வந்துருச்சு, நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கிறதே, நான் தான் போகணுமா? இப்போ எனக்கும் கூட இந்த கேள்வி வருகிறது, நான் தான் போகணுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு உண்மையாகவே நாம் தான் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் ஏனென்று சொன்னால், இந்த பெரிய பொறுப்பை என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். மீதியெல்லாம் என்னுடைய இந்த ஊழிய பணிக்கு உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய உதவி கருவிகள் மாத்திரமே. பண்ண வேண்டிய முக்கியமான பொறுப்பு என்னிடத்துல தான் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு தான், அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட எனக்கு தான், என்னை போல அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டு ஆண்டவரை அறியாது இருக்கக்கூடிய அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ அறுப்பு மிகுதி என்று எழுதியிருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பல நேரங்களில் மனுஷிகமாய் நாம் யோசிப்பதெல்லாம் இது போல தான் யோசித்து கொண்டிருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது, எலியா சூறை செடிக்கு கீழே படுத்துக்கொண்டு நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்கிறேன். ஒருவேளை காகம் போஷித்ததுனால, இல்லை அங்கே ஏழை விதவியினுடைய வீட்டில் பஞ்சகாலம் முடிய வரைக்கும் உணவளிக்கப்படுவதனால எனக்கு மாத்திரம் போஷிக்கப்படுகிறது என்ற ஒரு குறுகின மனப்பான்மையோடு, ஒரு குறுகின பார்வையோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்கிறாரு, இங்கே அவனுக்கு என்னப்பா வேலை? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏகப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாரு. பவுலும் கூட அத்தேனை பட்டணத்தை முடிஞ்ச பிறகு அந்த 18வது அதிகாரம் அப்போஸ்தலரை வாசித்தோம். அங்கேயும் பவுலாருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அநேக ஜனங்களை நான் வச்சிருக்கிறேன். இப்போ அவர்களுடைய கதவுகள் எல்லாம் தட்டப்பட வேண்டும், அவர்களுடைய இல்லங்கள் எல்லாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் அதற்கு உதவியாய் நம்மோடு கூட இருக்கிறார். லூக்கா 19:41 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. இப்போ ஆண்டவருக்கு உண்மையாகவே ஒரு பெரிய பாரம். இந்த ஜனங்கள், இந்த மீதமானவர்கள் இங்கே ஒரு பாரம் இல்லாமல், ஒரு ஊழியத்தின் பாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதையும் கூட இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வைக்கப்படுது. என்ன கேள்வின்னு கேட்டால், ஒரு சகோதரி இருந்தாங்களாம். அவர்களுக்கு ஒரு கணவனை முடிச்சு கொடுக்குறாங்க. சரி, அந்த கணவன் மரித்து போகிறார், சந்தானம் இல்லை. யூதர்களுடைய முறைமைப்படியாய் அவனுடைய தம்பி அடுத்து கல்யாணம் முடிக்கணும். 2வது கல்யாணம் முடிக்கிறார், அவருக்கும் குழந்தை இல்லாமல் அவரும் மரித்து போகிறாரு. இப்படியே 7 பேர் அவங்கள திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வந்தால் யாருக்கு மனைவியாக இருப்பாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க.
சரிங்களா? இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த கேள்வியை நான் உங்கள் சிந்தனைக்கு மாற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, கணவன் மறிக்க போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கு அவங்க பரலோகத்துக்கு வந்தால் மனைவியாக இருப்பாங்கன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவங்க, ஏம்மா அவன் வீட்டுக்காரர் இறந்துகிட்டே இருக்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு புருஷன் இறந்தா சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்கள கட்டின 2வது புருஷனும் இறக்குறான், 3வது புருஷனும் இறக்குறான், ஏம்மா வாம்மா உனக்காக ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, நாங்கள் வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம், வா உனக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த உன்னுடைய அந்த நிலையை மாற்ற, நீ கற்ற ஆளெல்லாம் செத்து கொண்டிருக்கிறானே, நீ விதவியாக திரும்ப ஆகிட்டே இருக்கிறாயே, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை, சரி அடுத்த கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். சரி, வீட்டுக்காருக்கே பிள்ளை இல்லையே, ஏம்மா அவன் செத்தா கூட பரவாயில்ல, ஒரு துணையை உனக்கு விட்டுட்டு போயிருந்துருக்கலாமே. எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் 100 வயசில் அவங்களுடைய உற்பவ காலமெல்லாம் சாராளுக்கு முடிஞ்சு போன பின்பு ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை திறந்து, மலடியன்று பெயர் பெற்ற சாராளுடைய கர்ப்பத்தை திறந்து ஒரு குழந்தையை ஆண்டவர் கட்டளையிட்டாரு. கவலைப்படாத, நீயும் நல்லா ஜெபம் பண்ணு, நீயும் விசுவாசமாரு, உண்மையாகவே உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரு. சொல்லியிருக்கணும்ல? கண்டிப்பாக சொல்லலை. 7 கணவன் மறிக்க வரைக்கும் அவங்க மேலே பாரம் இல்லை, 7 கணவனுக்கும் பிள்ளை இல்லையே அந்த பாரம் இல்லை. கேள்வி மாத்திரம் வைக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க கடந்து வந்து அவங்களுக்கு யார் மனைவியாக இருப்பாங்க. இப்போ கவலை எது மேலே இருக்குது? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன கவலையோடு கூட இருக்கிறோம்? யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ யாரையும் காயப்படுத்துவதற்காகவோ இந்த கேள்வி இல்லை. உண்மையாகவே என்னுடைய பாரம் ஆண்டவரை அறியாத அந்த ஜனங்களுக்கு இருக்கிறதா? உண்மையாகவே அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், அந்த இடங்களுக்கெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசையை, ஒரு வாஞ்சையை நமக்கு முன்னால் இந்த பாடங்கள் வழியாய் வைக்கிறார். நல்ல ஒரு உதாரணத்தோடு கூட நீங்கள் நல்ல தெளிவாக விளக்குனீங்க. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் தீரு சீதோன் பட்டணங்கள் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்தது? சரி, இப்போ தீரு சீதோன் பட்டணத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அப்படியே பின்னால் திருப்பினீங்கன்னு சொன்னால், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக, இவைகளெல்லாம் ஆண்டுடைய தீர்க்க தரிசனத்தின் வழியாக இவைகள் வலைகளை விதிக்கிற ஸ்தலமாக ஒரு அழிவை சந்தித்த ஒரு பகுதிகள். சரி, அழிவை சந்தித்த பகுதியே அங்கே போகக்கூடாது, கரெக்டுங்களா? இல்லை, எரிகோ பட்டணத்தை உடைக்கிறாரு யோசுவாவினுடைய நாட்களில். அந்த பட்டணத்திற்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. அந்த பட்டணம் திரும்ப எடுத்து கட்டப்படும் போது அந்த சாபம் நிறைவேறுகிறது. அந்த பட்டணத்துக்கு அவர் பிரயாணித்து அவர் பிரவேசிக்க முற்படும் போது பர்த்திமேயுன்னு சொல்லப்படக்கூடிய குருடன் அதுக்கு வெளியிருந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். அந்த தேசத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறாரு. அங்கே சகே என்னும் ஆயக்காரன் அவருக்காக இருக்கிறான். இப்போ அந்த பட்டணத்துக்குள்ளே அவர் போகாமல் இல்லை, அங்கே போகிறாரு, அங்கே ஊழியத்தை செய்கிறாரு. ஒரு தாயார் மரித்து தன்னுடைய குமாரனை அந்த பகுதியிலிருந்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் காணக்கூடிய நாகினூர் என்று சொல்லப்படக்கூடிய, வேதத்தில் ஒரே ஒரு முறை மாத்திரம் காணக்கூடிய அந்த ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு வாலிபனை இலக்க கொடுத்து ஒரு விதவை தாயார் எழுந்து வராங்க. அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அந்த விதவையின் மேலே மனதுருகி அந்த செத்த பிரேதத்தோடு கூட பேசி அவனை உயிரோடு எழுப்புறார். இப்போ இந்த பட்டணங்களை எல்லாம் ஏதோ அந்த நாட்களில் இது மாதிரி இருந்தது என்பதனால் அவர் விடலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த அறுவடையை ஆண்டவர் பார்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த அறுப்பு மிகுதியை ஆண்டவர் காண்கிறார். இந்த சிந்தனையோடு கூட இங்கே ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று வைக்கப்படுகிறது. தன்னுடைய குமாரத்திற்காக பரிந்து பேசக்கூடிய, தன்னுடைய குமாரத்துக்காக ஒருவேளை ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான சம்பவம். அதை தான் அதிலிருந்து தான் மனன வசனத்தை எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த மனன வசனத்தில் வாசித்த இந்த வசனமும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு வசனம். நான் அந்த சிந்தனையோடு கூட உங்களுக்கு முன்னால் வைக்கணும்னு ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக மத்தேயு யூதர்களை மையமாய் கொண்டு யூத சிந்தனையோடு கூட எழுதுகிறார்.
மார்க்கு புறஜாதிகளை மையமாய் கொண்டு புறஜாதிகளுக்கு ஏற்ற விதத்தில் எழுதுகிறார். சரி, இப்போ இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மத்தேயு 15வது அதிகாரத்தில் இருக்கிறது, மார்க்கு 7வது அதிகாரத்தில் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஒரு தாயாருடைய கானானிய ஸ்திரீ ஆகிய ஒரு தாயாருடைய மகள் பிசாசு பிடித்தவங்களா இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை கண்டு அவருடைய அற்புதங்களை எல்லாம் பற்றி கேள்விப்பட்டு அவங்க பிள்ளைக்கு சுகமடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. விண்ணப்பத்தை வைத்த உடனே அப்போ ஆண்டவர் சொல்லுகிற மாதிரியே ஒரு நேரடி ஒரு வார்த்தை இருக்கும். மத்தேயு 26வது வசனம் நான் வாசிக்கிறேன். 25, 26. மத்தேயு 15, 25, 26. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்த்த மாத்திரத்தில் ஏதோ ஆண்டவர் அன்பில்லாத தெய்வம் போல ஒரு சித்தரிக்கப்படுகிறது. ஏதோ அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் பிள்ளைகளாகவும் மீதி இருக்கவங்களெல்லாம் நாய்க்குட்டிகளாய் பார்க்கிறதாகவும் இருக்கிறது. ஆனால் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதற்காக இந்த யூதர்கள் உண்மையாகவே இந்த கானானியர்களை என்னவா பார்த்தாங்கன்னா, ஒரு நாய்களுக்கு இணையாய் பார்த்தார்கள். இந்த நாய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட விலங்கினம் மாத்திரம் பைபிள் ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்கப்படும். இது எங்கே வந்தாலும் இது நெகட்டிவாக மாத்திரமே சொல்லப்படும். யோபு புஸ்தகத்தில் மாத்திரம் மந்தையை காக்கக்கூடிய நாய்கள் என்று ஒரு பாசிட்டிவ் தாட்டில் இருக்கும். இது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த நாய்கள் என்று வரக்கூடிய இடமெல்லாம் எதெல்லாம் குறிக்கும் என்று சொன்னால், கக்குனதை திரும்ப எடுத்துக்கொள்வது. ஒரு சூழ்நிலைக்காய் சில காரியத்தை செய்கிறது, சூழ்நிலை மாறினோடனே திரும்ப அதே பாவத்தை திரும்ப செய்கிறது, மறுபடியும் செய்கிற ஒரு நிலைமையை அது குறிக்கிறது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபோர்னிகேஷன், அதாவது ஒரே இனத்தோடு ஒரே ஸ்திரீயோடு தகப்பனும் மகனும் போகிற மாதிரி அந்த நிலையை ஃபோர்னிகேஷன் சொல்லுவாங்க. ஃபோர்னிகேஷனில் இருக்கக்கூடியதை இந்த நிலை காட்டுகிறது. அப்போ இங்கே எந்த சிந்தனையோடு கூட யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்கன்னு புரியலை. ஆனால் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க நிலைக்கு சொல்லுகிறாரு. ஆனால் அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுகிறாங்க, மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை நாய்கள் நக்குமேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அழகான ஒரு பதில் அவங்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 15வது அதிகாரம் அப்படியே 27வது இந்த வாசித்தோம்னா, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ரொம்ப அழகாக நான் பார்க்கக்கூடிய என்னுடைய பார்வையில் சொல்லப்பட்ட அற்புதங்களில் 2 டஜன் அற்புதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சது, சுகமாக்குற அற்புதம் சொல்லப்படுகிறது. அவர் செஞ்ச அற்புதங்கள் யோவான் சொல்கிறாரு, எழுதப்பட்டால் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதுன்னு சொல்கிறார். அவ்வளோ எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். சொல்லப்பட்ட குறிக்கப்பட்ட அந்த அற்புதங்களில் இந்த அற்புதத்தில் மாத்திரம் மீதியெல்லாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்வார். இந்த படுக்கையை சுமந்து வரக்கூடிய இந்த 4 நண்பர்களை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு இவரை சுகமாக்கினார் என்று இருக்கும். இங்கே மாத்திரம் உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறார். பெரியது. அந்த விசுவாசத்தினுடைய நிலையை இங்கே இருக்கக்கூடிய எல்லா யூத ஜனங்களை காட்டிலும் அவங்க விசுவாசம் பெரியதாய் காட்டப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்படுகிறது. என்ன ஆஃபர்னு கேட்டால், வாசிக்கிறேன், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றால். இப்போ விரும்புகிறது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேனே, பிசாசு பிடிச்சிருந்தனால நிறைய காயங்கள் பண்ணிக்கிடுவாங்க. லேகியோனை பார்த்திங்கன்னா நிறைய தானே காயப்படுத்தி கொண்டான். கூக்குரலாக இருக்கும், நல்ல குரல் இல்லை, வேலையெல்லாம் காயம்.
அழகாக பிள்ளை வேணும், பிசாசும் நீங்கணும். ஒருவேளை நான் யோசித்து பார்க்குறேன், என் பிள்ளை கருப்பாக இருந்த பிள்ளை அழகாயிடணும், என் பிள்ளைகிட்ட இருக்க காயம்லாம் மாறிடணும், என் பிள்ளை அந்த பிசாசு பிடிச்சனால கையை ஒடிச்சிக்கிடுச்சு, காலை ஒடிச்சிக்கிடுச்சு, தலையை அடிச்சுக்கிடுச்சு, மூக்கை உடச்சிக்கிடுச்சு, இந்த தடயங்கள் எதுவுமே இல்லாமல் என் பிள்ளை அப்படியே அழகாகணும். உண்மையிலே நான் என்னுடைய பார்வையில் அப்படியே யோசித்து பார்க்குறேன், இந்த நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சொஸ்தமானான் என்று எழுதியிருக்கிறதே, அது மாதிரி அந்த கானானிய ஸ்திரீயினுடைய மகள் அந்த பகுதியிலே ஒரு அழகுள்ள சௌந்தரியமுள்ள ஆசீர்வாதமுள்ள பிள்ளையாய் மாறுவதற்கு அவங்க என்னெல்லாம் நினச்சாங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கும் கூட அது போல் ஒரு முன்மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நாம் அநேகரை இவங்களுக்கெல்லாம் இது தேவையில்லை, ஐயோ இந்த உன்னதமான சத்தியத்தை போய் இவங்களுக்கு சொல்லணுமா? யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய இந்த மகத்துவமான வார்த்தை ஒன்று தான். அது தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தாலும் சரி, இல்லை கடைசி மணி நேரத்தில் வேலைக்கு வந்தாலும் எல்லோருக்கும் சமமாய் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தீரு சீதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நல்லா தெளிவாக சொன்னீங்க. அதில் நீங்கள் சொல்லும் பொழுது மார்க் புறச்சாதிகளுக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அதிலிருந்து தான் வருது. என்ன அப்படின்னா, புறச்சாதிகளுக்கு கடந்து செல்வதை குறித்து நம்ம போய் புறச்சாதிகளை பார்க்குறத பேதுருனுடைய மையம் கொண்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்வியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ நான் இதை போன பாடத்துக்கு சொன்னதை மையமாக வச்சு இப்படியே இந்த கதையை திருப்ப போகிறேன். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ பேதுருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறாரு. இந்த நாய், இவங்க அருவறுத்த எல்லா மிருகங்கள், நாய் பன்னி அது இதுன்னு எல்லா அருவறுப்பான மிருகங்களையும் ஒரு பெட்டியில் அடைச்சி இப்போ பேதுருக்கு அனுப்புகிறார். வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபமாய் வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடை தன்னிடத்தில் இறங்கி தரையில விடப்படுகிறதற்காகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லுகிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதை நீங்கள் கரெக்டாக ஆவிக்குரிய நிலையோடு புரிஞ்சுக்கணும். இதை இன்னைக்கு நிறைய பேர் இதை எடுத்துக்கிட்டு பேதுருவை சாப்பிட சொன்னார், இதில் வித்தியாசம் பார்க்காத சாப்பிடுன்னு சொன்னார்னு இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் ஆரோக்கிய பிரமாணமாய் கொடுத்த ஆண்டவர் அருவருப்பு என்று சொன்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ சாப்பிட சொல்லலை, அவர் கொர்நேலியிலிருந்து ஆரம்பித்து அந்த புறஜாதிக்கு ஆண்டவருடைய சத்தியம் போக வேண்டும், அவர்களெல்லாம் புறஜாதிகளாய் பார்க்கப்படுகிற அவர்களெல்லாம் அசுத்தமானவர்களாய் நெருங்காமணி இருந்துட்டு இருக்கிறப்பா, இல்லை அவங்கள நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும்னு சொல்கிறாரு. இப்போ ஞான திருஷ்டியில் காட்டுறாரு. இப்போ இந்த பேதுருவுக்கும் ஒருவேளை நான் சொல்கிற இந்த சிந்தனையில் பேதுரு வாசித்து பாருங்களேன். இந்த பேதுருவுக்கும் இந்த 3க்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும். இங்கேயும் 3 தடவை சொல்லுவார், அப்புறம் அந்த துப்பட்டி எடுத்துக்கிடுவார். இப்போ சாப்பிட சொன்னார், ஆனால் சாப்பிட கொடுக்கல. சாப்பிட சொன்னார், சாப்பிட கொடுக்கல 3 முறை. இதே அப்படியே பேதுருவுக்கு நீங்கள் முன்னால் திருப்பினீங்கன்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு 3 தடவை சொன்னார். என் இடத்துல அன்பாக இருந்தால் என் ஆடுகளை என் ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லி 3 முறை சொன்னதை இப்போ ஆடை மாத்திரம் மேய்ச்சிட்டு இருந்த இந்த மேய்ப்பனுக்கு என்னவும் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாத்திரம் இல்லைப்பா, அசுத்தமாய் பார்க்கப்பட்ட எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மேய்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் இந்த சத்தியம் போக வேண்டும் என்ற அந்த ஊழிய கட்டளையை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பார்வையில் வித்தியாசமான நிலையில் புரிய வைக்கிறார். ஆவிக்குரிய நிலையோடு இதனுடைய முன்னும் பின்னும் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய் புரியும். யாரையும்
அசுத்தமானவர்கள் என்று பிரித்து வைக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. யாரையும் நம்முடைய நிலையில் ஜட்ஜ் பண்ணாமல் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஊழியக்காரனாய், ஒவ்வொருத்தனையும் ஆண்டவருடைய பிள்ளையாய், இவனும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், இவருக்காகவும் ஜீவ புஸ்தகத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்பதை, இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை நம்ம மனதில் வைத்து விட்டோம் என்று சொன்னார். யாரையும் இவங்க தேவையில்லை, இவங்க தேவை, இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்க மனம் திரும்புவாங்க, இவங்க ஏற்றுக்கிடுவாங்க, இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க என்ற அந்த நீதிபதிகளுடைய நிலைமைக்கு நம்ம கட்டாயம் வர மாட்டோம். இங்கே நம்மளுடைய எதிர்பார்ப்பு அத்தனையும் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வர வேண்டும். அந்த அசுத்தமான மிருகங்கள் மேலேருந்து கீழே வருது, கீழே சாப்பிட கொடுக்காம திரும்ப மேலே போகுது. ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட அதை பார்த்தீங்கன்னா அந்த அசுத்த மிருகங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகிற மாதிரி, அதே போல் நம்ம அசுத்தமாய் பார்க்கப்படுகிற அவைகளும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பது தான் ஆண்டோடைய இந்த ரட்சிப்பின் திட்டமே. யாரையும் ஒதுக்கி வைப்பதோ யாரையும் விட்டு வைப்பதோ இல்லை, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும், அவர்களையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வழி நடத்தணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் நல்ல நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறீங்க. கடைசியாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி பாஸ்டர். இப்போது நீங்கள் எப்படி ஊழியம் புறஜாதிகளுக்கு மத்தியில் தூர பிரயாணங்களில் எல்லாமே சொல்லிட்டீங்க, இப்படி நம்ம செய்யக்கூடிய ஊழியம் இந்த கடைசி நாட்களில் வெற்றி பெறுமா? சரி, அழகான ஒரு கேள்வி. இந்த காலாண்டு முழுவதும் வியாழக்கிழமை பாடம் எல்லாமே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஒர்க் ஷாப் கேள்வி தான். உண்மையாகவே வெற்றி பெறுமா? லூக்கா 18:8 வாசித்தோம் என்று சொன்னால், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்போ ஒரு கேள்வி வைக்கப்படுது. அவர் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு வைக்கப்படுகிறது போல இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம செய்யக்கூடிய இந்த ஊழியம் உண்மையாகவே வெற்றியாக முடிஞ்சிருமா? நாம் போகக்கூடிய பிரயாணமெல்லாம் ஊழிய பிரயாணமாக மாறிட முடியுமா? அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களாய் பெயர் பெற்று சீசர்கள் கடந்து போகிற இடமெல்லாம் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாச்சே, இன்றைக்கி சொந்தமாயிருமா? இந்த நாட்களில் பக்கத்து வீட்டுக்காரனு கூட சொல்ல முடியலையே, மதமாற்றம்னு சண்டைக்கு வந்துடுறானே. இல்லை, நான் சத்தமாக என்னுடைய சர்ச்சில் சத்தமாக ஒரு பிரசங்கத்தை பண்ணினேன்னா உடனே வெளியிருந்து நாய்ஸ் பொல்யூஷன் வருது, இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன், நீங்கள் மதம் மாற்றுறீங்களா? உண்மையாகவே இந்த விசுவாசம் ஈடேறிடுமா? பூமியிலே இந்த விசுவாசத்தை அவர் காண்பாரோ என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலையோடு கூட நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னார். கட்டாயமா அவர் கடலின் மணலத்தனையான கூட்டத்தை பரலோக ராஜ்யத்தில் காண முடியும் என்று தீர்க்க தரிசனமாய் யோவான் எழுதுவார் என்று சொன்னார். நிச்சயமாய் கடலின் மணலத்தனையான கூட்டம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யம் அப்படித்தான் ஆயத்தமாகிறது. ஒருவேளை நம்முடைய பார்வையில் இந்த நோவா ஒரு பேழையை கட்டுறாரு, இந்த பேழை இவ்வளோதான், இந்த பேழைக்குள்ளே இத்தனை பேர் தான் போக முடியும், இத்தனை மிருகங்கள் தான் போக முடியும் என்று நம்ம ஒரு கணக்கு போட்டு இதனுடைய புலியினுடைய அளவு இவ்வளோ, யானையினுடைய அளவு இவ்வளோ, சுத்த மிருகங்களா 7 வைக்கணும், 7 சுத்த மிருகங்களா, ஆடு எத்தனை என்று சொல்லி சுத்த மிருகங்களெல்லாம் ஒரு பக்கம் வச்சு அப்படியே இந்த பேழையை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேழையில் மீதி யாரும் ஏறுறதுக்கு இடம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நான் நம்பக்கூடிய பெரிய வித்தியாசம் இந்த 8 பேருக்காகவும் அந்த சுத்தமான மிருகங்களுக்காகவும் அந்த பேழை உருவாக்கப்படவில்லை. ஆண்டவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் விஸ்தாரிக்கவும் முடியும். அவர் நம்முடைய பார்வை போல, நம்முடைய யோசனை போல, நம்முடைய நினைவுகளில், நம்முடைய கனவுகளில், நம்முடைய யோசனைகளில் அவர் திட்டமிடவே இல்லை. பரலோக ராஜ்யம் இந்த முழுமையும் எடுத்துகிட்டு போக வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. அவர் கட்டக்கூடிய அதிசய அற்புதமாய் கட்டக்கூடிய அந்த பரலோக ராஜ்யம் நம்ம எல்லாருக்கும் நிறைவுள்ளதாக இருக்க போகிறது. இதை
ஒரு அழகான காட்சியில் மன்னா பொழிவில் காட்டுறாரு. அதிகமாக எடுத்தவனுக்கு மிஞ்சி போகவும் இல்லை, குறைவாக எடுத்தவன் குறைவுபடவும் இல்லை. அப்படி திருப்தியாகிறான் என்று சொன்னான். பரலோக ராஜ்யமும் அப்படி திருப்திப்படுத்த முடியும். அதே போல் நம்முடைய விசுவாசமும் அவ்விதமாக இருக்க முடியும். அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னுடைய தனிப்பட்ட பதில், உங்களுடைய தனிப்பட்ட பதில், ஆம் ஆண்டவரே, நிச்சயமாக வரும்போது நானும் என் குடும்பமும் என்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நான் ஊழியம் செய்த அத்தனை பேரும் முழு விசுவாசத்தோடு கட்டாயமாக நீங்கள் காண்பீங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் ஊழியம் செய்கிறோம், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, கட்டாயமாக நீங்கள் வரும்போது பார்ப்பீங்கன்ற பதிலை நம்ம கொடுக்க ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாய் முடியும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஊழியம் என் ஊழியம், இது என் ஊழியம் அல்ல, தேவனுடைய ஊழியம். ஒரு நல்ல பாடத்தை நமக்கு நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக போதகர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்கு இணங்க நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கவும், இந்த ஓய்வு நாள் பாடத்தை நிறைவு செய்யவும் நாம் ஜெபசந்தியோடு கூட காணப்படுவோம். ஜெபத்தோடு கூட நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். போதகர் அவர்கள் நல்ல ஒரு ஜெபத்தை எடுப்பார்கள். எங்களை நேசிக்கிற பரலோகத்து நல்ல தகப்பனே, ரொம்ப அழகான ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்றைக்கு தீரு சீதோன் பட்டணங்கள் உம்முடைய அழைப்புக்காய் காத்து கொண்டிருந்தது. உம்முடைய பாதங்கள் பட்டு அங்கெல்லாம் ஊழியம் நடந்தது. அதுபோல் இன்றைக்கு அநேக நகரங்கள், அநேக வீதிகள், அநேக கிராமங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய நாமத்து நிமித்தமாக எங்கள் கால்கள் பதிக்கப்பட, உம்முடைய நாமம் அறிவிக்கப்பட, இந்த மெய்யான சத்தியம் அறிவிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தையும் ஆவியானுடைய பொழிந்ததையும் எங்களுக்கு தரும்படியாச்சு. இந்த நிகழ்ச்சியை கண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் பரலோக தேவன் இன்றைக்கு விளக்கம் அளித்த இந்த விளக்கங்களை சரியாய் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி இது போன்ற நல்ல சத்தியங்கள் நிறைந்த வேத பாடங்கள் மற்றும் ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளுக்காக எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த பாடங்களை மூலியமாக உங்கள் நண்பர்களும் உங்கள் உறவினர்களும் ஆசீர்வதிக்கப்பட அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனில் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.